கிரீன்லேண்ட் காட்டுக்குள்ள எல்லா விலங்குகளும் பறவைகளும் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் குருவி, கிளி, மைனா அப்புறம் புறா உட்காந்துக்கிட்டு இருந்தப்போ அங்க 2 கழுகு வந்துச்சு. எப்படி இருக்கீங்க பறவைகளா? அட, இந்த 2 கழுகு எங்கிருந்து வந்துச்சு? நாங்க கொஞ்சம் இங்க சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். அப்படி சொல்லி அந்த கழுகு டீனுக்குருவியோட ஒரு முட்டையை சாப்பிட்டுச்சு. வேண்டாம். அவ்வளவு சத்தமா கத்த வேண்டிய அவசியம் இல்ல. இது வெறும் ஆரம்பம்தான். இந்த இடத்த சீக்கிரமா காலி பண்ணலனா இதே மாதிரி உங்க குழந்தையும் நாங்க சாகடிச்சிருவோம். நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்க? எங்களை கொடுமைப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிறைய எங்களுக்கு கிடைக்கும். இங்கிருந்து நீங்க போறீங்களா? நாங்க எங்க குடும்பத்து கூட இங்க இருக்கணும். இங்க ஏரியும் பக்கத்துல இருக்கு. இந்த காட்டுல சாப்பாடு தேட கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்காது. டீனு பாவம் ரொம்ப சத்தமா அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த 2 கழுகுகளும் ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து சோட்டு, மான் அப்புறம் சில விலங்குகளும் அங்க வந்தாங்க. நீங்கெல்லாம் எதுக்கு எங்க காட்டு பறவைகளை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? ஓஹோ, என்ன பறவைக்காக மானெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கு? ட்ரீம்லேண்ட் காட்டில் பறவைங்க விலங்கு எல்லாரும் ஒன்றா தான் இருப்பாங்க. நீங்கள் இங்கேருந்து போகலாம், இல்லை நல்லா இருக்காது பார்த்துக்கோ. இப்போ நாங்க இங்கிருந்து போறோம். ஆனா இன்னொரு வாட்டி இருக்கிறதுலயே பெரிய கழுகு நாங்க கோட்டைக்கிட்ட வருவோம். பாருங்க. இப்படி சொல்லி அவங்க 2 பேரும் அங்க இருந்து போயிட்டாங்க. அப்ப எல்லா பறவைகளும் ஒரே ஒரு விஷயத்த பத்தி தான் யோசிச்சாங்க. வேற எந்த கழுகை இவங்க கூட கூட்டிட்டு வர போறாங்கன்னு. அவங்க 2 பேரும் அவங்க வசிக்கிற மலைக்கு போனாங்க. அங்க ரொம்ப பெரிய கழுகு கோல்டி இப்பதான் பிறந்த குழந்தையோட உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்க எங்க போய் சுத்திட்டு வந்தீங்க? அட, வேற எங்க இல்ல, சாப்பாடு தேட போயிருந்தோம். காடு ரொம்ப தூரத்துல இருக்கு. தினமும் சாப்பாடு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல என்ன இருக்கு? வாழ்றதுக்கு நாம கஷ்டப்பட்டுதான் ஆகணும். நாங்க என்ன யோசிக்கிறோன்னா, ட்ரீம்லேண்ட் பறவைகளை அங்கிருந்து துரத்திட்டு நாம போய் அங்க இருக்கலாம்னு யோசிக்கிறோம். இதனால நம்ம வேலையெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடும். நீயும் இதுக்கு உதவி பண்ண. நீ வந்தன்னா உன்னை பார்த்து பயந்து அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். அந்த பாவமான பறவைகளை துரத்திட்டு நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது. அடுத்த நாள் காலையில சோட்டு மான் ஆத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ யாரோ கத்துற சத்தம் அதுக்கு கேட்டுச்சு. கடவுளே, இது யாரோட சத்தம்? அப்படி சொல்லி அது மேல தலையை தூக்கி பார்த்துச்சு. கோல்டி கழுகு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆகாயத்துல பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதோட ரெக்கைகள்ல மாஞ்சா கயிறு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளோ வலிக்குது. அப்ப கோல்டி மேல இருந்து கீழே விழுந்துச்சு. பாவம், அதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அட கழுகு, என்னாச்சு உனக்கு? ஆபத்துல இருக்க போல. பறந்துகிட்டே இருக்கும்போது எங்கிருந்து இந்த மாஞ்சா வந்து என் ரெக்கையில மாட்டிக்கிச்சோ தெரியல. எனக்கு இப்போ ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்கு. தெரியல இதுகிட்ட இருந்து நான் எப்படி ஓய்வு பெறுவேன். கவலைப்படாத, நான் முயற்சி பண்றேன். அப்படி சொல்லி சோட்டு மான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட ரெக்கையில மாட்டிருக்கிற மாஞ்சா கயிறை இழுக்க ஆரம்பிச்சது. ஆனா பாவம், அப்படி எடுக்கும்போது அதோட கையிலயுமே அடிபட்டுச்சு. அன்பான மானே, நீ என்னை காப்பாத்த உன்னோட காலையை நீ கிழிச்சுக்கிட்ட. இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். அட, இதுல என்ன இருக்கு? ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது நாம அவங்களுக்கு உதவி பண்ணணும். அப்படி 2 பேரும் ஒருத்தங்க அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கோல்டி கழுகு அங்கிருந்து கூட்டுக்கு போச்சு. கூட்டுக்கு போய் பார்த்தா அந்த கூட்டுல அதோட சின்ன குட்டி இருக்கல. அது இல்லாம அங்க ரத்த துளிகளும் இருந்துச்சு. என் குழந்தை எங்க போச்சு? அது ரொம்பவே பதட்டமாயிடுச்சு. அங்க இங்கன்னு சுத்தி பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த 2 கழுகுகளும் அங்க வந்துச்சு. எங்களை மன்னிச்சிரு கோல்டி,
உன் குழந்தைய அந்த பறவை கிட்ட இருந்து எங்களால காப்பாற்ற முடியல. யார் அது? அவன்தான் ட்ரீம்லேண்ட் பறவைங்க. அவங்க கூட நிறைய பறவைங்களை கூட்டிக்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் முன்னாடி தான் உங்கள் குழந்தைய கொன்னாங்க. அப்புறம் அதை குளத்துல வீசிட்டாங்க. அவங்க சொன்னாங்க அவங்க வீட்டிலிருந்து அவங்கள துரத்த நினச்சோம்னா இப்படி தான் நம்ம குழந்தைங்கள அவங்க கொல்லுவாங்களாம். அதை கேட்டதுமே கோல்டிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அதை சொல்லிச்சு, அந்த சின்ன பறவைங்களுக்கு அவ்வளோ தைரியமா? என் மரத்துக்கு வந்து என் வீட்டுக்கு வந்து என் குழந்தைய கொன்னிருக்காங்க. அவங்கள இன்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன். அதை கேட்டு இந்த 2 கழுகும் சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் ட்ரீம்லேண்டை நோக்கி போனாங்க. பறவைகள் எல்லாருமே 2 கழுகுங்க கூட கோல்டியும் வந்ததை பார்த்து கடகடன்னு நடங்க ஆரம்பிச்சுதுங்க. அட கடவுளே, எவ்வளவு பெரிய கழுகு! இது நம்ம எல்லாரையும் சாகடிச்சிட போகுது. இப்போ நீங்க லைனுக்கு வந்தீங்கல்ல. அப்படி அந்த 2 கழுகும் மற்ற பறவைகளை ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதுங்களுடைய அலறல் சத்தம் கேட்டு மற்ற விலங்குகள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க பண்றது சரியா இல்ல. பாவம், அவங்கள எதுக்கு நீங்க கொன்னுகிட்ட இருக்கீங்க? இவங்க பாவம் இல்ல, ரொம்ப கெட்டவங்க. இவங்களை இங்க இருக்க நான் விட மாட்டேன். கோல்டி இப்போ ராமுவ கூட தாக்க ஆரம்பிச்சது. ரொம்ப நேரம் வரைக்கும் அதோட கொக்கால ராமுவ தாக்கிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க பண்றது சரியா இல்ல கழுகு. அப்போ அந்த இடத்துக்கு சோட்டுமான் வந்துச்சு. அது சொல்லுச்சு, கோல்டி, நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? அது கேட்டு கோல்டி திரும்பி பார்த்துச்சு. கோல்டியோட கண்ணுல ஒரு பயங்கரமான கோபம் தெரிஞ்சுது. காலையில நீ துடிச்சுக்கிட்டே இருந்த, நான் வந்து உன்னை காப்பாத்தினேன். ஆனா நீ என் காட்டுக்கு வந்து என் ஆட்களை அடிச்சிட்டே இருக்க. உங்க காட்டு கழுகுங்க கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கிட்டு என் குழந்தைய அவங்க கொன்னு போட்டாங்க. அதுக்காகத்தான் நான் இங்க அவங்கள பழி வாங்க வந்திருக்கேன். நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? எங்கள் காட்டில் கழுகு இல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, நாங்க உன் கூட்டுக்கு வந்து உன் குழந்தைய சாகடிக்கல. உன் கூட எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இல்லை இல்லை கோல்டு, இவங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்க. இவங்க தான் உன்னோட குழந்தைய கொன்று போட்டாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் உளறத பார்த்து கோல்டிக்கு அவங்க மேலதான் சந்தேகம் வந்துச்சு. அதை சொல்லுச்சு, நான் உங்களை துரத்தக்கூடாதுன்னு உங்களை நான் தடுத்தேன். அதுக்காக நானும் வரணும்னு நீங்க நினைச்சீங்க தானே? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சோட்டுமான் அந்த மாஞ்சால இருந்து என்ன காப்பாத்துனா. அப்படி காப்பாத்தும் போது அதுக்கு காயப்பட்டுச்சு தெரியுமா? இந்த காட்டு மக்கள் எவ்வளோ அன்பானவங்க. அப்படி இருக்கும்போது என் குழந்தைய அவங்க எப்படி கொல்லுவாங்க? அப்படி சொல்லி கோல்டி அவங்க 2 பேரையுமே ரொம்ப கோவமா முறைச்சுது. அதை பார்த்து அவங்க 2 பேருமே அலர்னாங்க. இவங்கள துரத்தணும்னு என் குழந்தைய கொன்னு கோவத்தை வர வச்சிங்கல்ல? இல்லை இல்லை கோல்டு, இது இந்த காலவோட ஐடியா. கோல்டி, மன்னிச்சிரு. ஆனா நாங்க உங்க குழந்தைய கொல்லல. உன் குழந்தைய நாங்க ஒளிச்சு வச்சிருக்கோம். அது கேட்டு கோல்டி கோவமா சொல்லுச்சு, எங்க இருக்கு என் குழந்தை? சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கோல்டிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க கோல்டியோட குழந்தை எதுவும் இல்லாம நல்லா தான் இருந்துச்சு. கோல்டு, நாங்கள் போயிட்டு வரோம், சரியா? அவங்க 2 பேரும் தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணப்போ கோல்டி அவங்கள பயங்கரமா தண்டிச்சது. கோல்டி, மன்னிச்சிரு கோல்டி. அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் கோல்டி அதோட குழந்தைய ட்ரீம்லேண்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. இப்ப கோல்டியும் அந்த அன்பான பறவைகள் கூட சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சுது.